ஆனால் இந்த கலா தொழுகை ஒன்றை இஸ்லாத்திலே கிடையாது. நான் கேட்கிறேன், நானும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீ என்னை நம்பி இருந்தாயா இல்லையா சொல். வட்டி சந்தியை என்ன பண்ணலாம் என்பதற்கு ஃபத்வா கிடையாது. அல்லாஹ்வே பதிலையும் சொல்லுவார். ஓஹோ, 4 பேருக்கு முன்னால் செய்து விட்டால் உன்னை அசிங்கமாக பார்ப்பார்கள் என்பதனால் அதற்குத்தான் பொதுமக்கள் நிச்சயமாக சத்தியமாக உலமாக்களிடத்திலே கேட்பர். யார் இவர்கிட்ட தான் கேட்டு அவர் தான் சொன்னார். தொழுகை இருக்கிறதா இல்லையா என்பது பெரும் பிரச்சனை. தொழுகை தவறிவிட்டால் அதை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு மனிதனுக்கு நாம் இன்றைய நாளில் 50,000 எடுத்த கடனை தருவேன் என்று சொல்லி இருந்து தர கிடைக்கவில்லை என்றால், நான் இன்றைக்கு தானே தருவேன் என்று சொன்னேன், தர கிடைக்கவில்லை, எனவே நாளை தர முடியாது என்று சொல்லலாமா? கூடாது. ஆனால் இந்த கலா தொழுகை ஒன்றை இஸ்லாத்திலே கிடையாது. அப்படி என்றால் கலாவாக்குவதற்கு எந்த காரணமும் இல்லை. சில பேர் உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லுவதாக இருந்தால், வட்டி சந்தியை என்ன பண்ணலாம் என்பதற்கு ஃபத்வா கிடையாது. என்னிடத்தில் ஒருவர் கேட்டார், கொஞ்சம் வட்டி காசு இருக்கிறது என்ன செய்ய? நான் கேட்டேன், நீங்க ஏன் என்னை கியாமத்திலே மாட்டி விடுவதற்காக என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள்? அதற்குத்தான் பொதுமக்கள் நிச்சயமாக சத்தியமாக உலமாக்களிடத்திலே கேட்பர். யார் இவர்கிட்ட தான் கேட்டு அவர் தான் சொன்னார். அட, வட்டி எடுக்கிறதே ஹராம், எடுத்த வட்டியை என்ன பண்ணுவது என்று எங்கு போய் மசாலா ஃபத்வா தேட? கலாம் என்பதே கிடையாது. இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு ஒரு குருடன் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பார்வையற்றவனாக இருக்கிறேன், மஸ்ஜித் நபவிக்கும் என்னுடைய வீட்டுக்கும் ரொம்ப தூரம், இடையிலே மனிதனுக்கு தீங்கிழைக்கின்ற ஓநாய் போன்ற பயங்கரமான மிருகங்கள் வேறு இருக்கிறது, என்னை அழைத்து வருவதற்கு கூட யாரும் உதவியாளரும் கிடையாது. கவனமா கேளு, 2 கண்ணும் குருடு, பள்ளிவாசல் தூரம், இடையில கடிநாய்கள் ஓநாய்கள் போன்ற மனித உயிருக்கே உலை வைக்கக்கூடிய மிருகங்களுடைய பயங்கரமான அச்சுறுத்தல் நடமாட்டம் இருக்கிறது, என்னை அழைத்து வருவதற்கு உதவியாளரும் கிடையாது. இந்த நேரத்தில் என்னை வீட்டிலே தொழுது கொள்ள அனுமதிக்கிறீர்களா? தொழாமல் இருக்கிறதற்கல்ல, வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வி கேட்டார்கள் தெரியுமா? இந்த மாதிரி கண் பார்வை இல்லாமல் நீங்க வீட்டிலே தொழுவதே பெரிய விஷயம் என்று ஃபத்வா சொன்னார்களா? அத்தஸ்மஉ நிதா அஸ்ஸலாஹ், தொழுகைக்கான அதான் சத்தம் காதிலே விழுகிறதா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். இதன் ஃபஅஜிப், அப்படி என்றால் நீ பள்ளி வாசலுக்கு வந்தே ஆக வேண்டும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல் கபாயிர் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே, உலமாக்களுக்கு மத்தியிலே மிக பிரபலியமான ஒரு கிதாப். அதிலே பெரும் பாவங்கள் அப்படியே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது பாவம் ஷிர்க், அஷ்ஷிருக்கு பில்லாஹ், இணை வைக்கிறது. 2வது பாவம் சூனியம் செய்வது. 3வது பாவம் தொழுகையை விடுவது. இதை யாரும் பாவமாகவே கருதுறதில்லை. விபச்சாரம் செய்தால் அவன் பாவி, மது போதைக்கு அடிமையானால் அவன் பாவி, கொலை செய்தால் அவன் பாவி. கண்ணியமான கனவான்களே, இஸ்லாமிய அறிஞர்களுடைய முடிவு, இந்த அனைத்து விபச்சாரம் செய்தால் அவள் பாவி. வளமையாக நாளாந்தம் விபச்சாரத்தை தொழிலாக செய்பவனை விட, வளமையாக நாளாந்தம் வட்டி சாப்பிடுபவனை விட, வளமையாக 24 மணி நேரமும் தூளை அடித்துவிட்டு அசிங்கமாக அங்கும் இங்கும் விழுந்து கிடக்கின்றவனை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அருவருப்பை விட, தொழுகை இல்லாதவனை பார்க்கின்ற பொழுது அருவருப்படைய வேண்டும். வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், இதா ரஅய்த ரஜுலன் யதகாஸல் ஃபீ ஸலாத், தொழுகையிலே சோம்பேறித்தனம் உள்ளவனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஃபக்ஸில் மின்ஹு யதக், அவன் பட்டாலே கூட கையை கழுவுங்க. அவன் மேல பட்டா கூட கையை கழுவு. அவ்வளவு அசிங்கமான, யாரையும் குறையாக குத்தமாக சொல்லல கண்ணியமானவர்கள். தொழுகையுடைய நிலை என்ன? ஏன் ரமலானிலே நிரம்பிய பள்ளிகள் காய்ந்து போய்விடுகிறது? ஏன் ரமலான் முடித்து மறுநாளை இந்த பள்ளி வாசல்கள் அந்த ஊருக்கே சாபமிடுகின்ற ஒரு நிலையை நாம் வைத்திருக்கிறோம்? கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் கியாமத்திலே எங்களை விசாரிப்பான். நரகத்தை விட்டும் விடுதலை பெற்ற சமுதாயமே, திரும்ப என் பாவத்தை செய்து உங்களுக்குள்ள நரகத்தின் கதவுகளை திரும்ப என் மூடப்பட்ட கதவை திறந்து கொள்கிறேன். இஸ்லாமிய அறிஞர்கள் கேட்கிறார், தௌபா செய்து புனிதத்துவம் பெற்றவர்களே, திரும்ப என் அந்த பாவத்தை செய்து வாழ்க்கையை கரை பூசிக் கொள்கிறேன்.
பாவம் என்றால் என்ன சாதாரணமானதா? பாவம் என்றால் என்ன சாதாரணமானதா? சில பேர் தான் செய்த பாவத்தை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. உதாரணமாக சிகரெட் குடிப்பவர், நான் என்ன சாராயமா குடிக்கிறேன், அவரை விட ஒரு பெரிய பாவத்தை சொல்லி இவர் ஆறுதல், அவரை விட ஒரு பெரும் பாவத்தை சொல்லி இவர் ஆறுதல். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மனிதா இப்படி பாவத்தை பார்த்து ஆறுதல் அடைகின்ற அவர்களை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவத்தை செய்த காரணத்தினால ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்டார், அவ்வளவு உயர்தரமான சொர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு தூக்கி வீசப்பட்டார். எந்த பாவத்தை செய்தார்கள், எத்துணை தடவை செய்தார்கள், எவ்வளவு காலம் செய்தார்கள், நீ யோசித்து பார்த்தாயா? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்கவும் வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு தடை உத்தரவு. அந்த கனியை காலாகாலம் சாப்பிட்டார்களா? ஒரு வருடமாக சாப்பிட்டார்களா? அதை எடுத்த கனியை ஒரே ஒரு கடி கடித்த அந்த துண்டை விழுங்கவும் இல்லை. இதுதான் அவர்கள் செய்த தவறு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ன நடந்தது? உடுத்திருந்த உடுப்பை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டு 2 பேரை. குர்ஆன் சொல்லுது, சொர்க்கத்திலே அங்கும் இங்கும் விழுந்திருந்த இலைகளை எடுத்து தன் அவுரத்தை மறைத்தார். அந்த பரிதாபமான காட்சியை நீ பார்க்கணுமே. யாருடைய ஏற்பாடு? ஷைத்தானுடைய ஏற்பாடு. இப்லீஸ், ஷைத்தான் உன்னை பாவத்திலே தூண்டுகிறான். இவன் சாதாரணமான ஆள் இல்லடா, உன்ட உம்மாவா அப்பட உடுப்ப கலத்தினவன் என்று குர்ஆன்ல சொல்றான். யாரையாவது காட்டட்டுமே அப்படி. நாங்க சின்ன வயசுல இருக்கிற பொழுது எங்களை வாப்பட உடுப்ப ரோட்ல சாரத்தை கலட்டி உரியானத்தோடு அனுப்பினான் எவனையாவது காட்டினா என்ன பண்ணுவோம்? அவன் ஏதாவது அவனோட உறவு வைத்துக் கொள்வோமா? இதைத்தான் நான் சொல்லுகிறேன். அவனோட உம்மா வாப்பட உடுப்ப கலட்டினான் இப்லீஸ். கவனம். சாராயத்தை குடிண்டுவான், விபச்சாரத்தை செய்யுவான், வட்டியை சாப்பிடாத அல்லவா அவன் கிடக்கிறா. வாரம் என்று போகட்டும், நீ செய், நீ முடிவெடு. நீ யாருக்கு வழிபட வேண்டும், யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? ஒன்றன் பின் ஒன்றாக திறப்பார். ஆதமுடைய மகனே, பாவம் செய்திருக்கிறாய், நன்மையும் செய்திருக்கிறாய், இல்லை என்பதற்கல்ல. இமாம் கஸாலி எழுதுகிறார்கள், நியாய தீர்ப்பு நாளின் பயங்கரம். நான் தெரியாமல் கேட்கிறேன், இந்த எல்லா பாவத்தையும் யாரும் பார்க்காத இடத்தில் தான் நீ பக்குவமாக செய்திருக்கிறாய். ஆனால் நன்மைகளை எல்லோருக்கும் முன்னாலும் செய்திருக்கிறாய். எல்லோருடன் தொழுதிருக்கிறாய், நோன்பு விடுத்திருக்கிறாய், ஹஜ்ஜி செய்திருக்கிறாய், உம்ரா செய்திருக்கிறாய், ஜகாத்து கொடுத்திருக்கிறாய். பிரச்சனை கிடையாது. உன்னை புகழட்டும், உன்னை போற்றட்டும், அது பிரச்சனை அல்ல. ஏன் இந்த பாவத்தை நீ எல்லோருக்கும் முன்னால் செய்யவில்லை? சொல். அல்லாஹ்வே பதிலையும் சொல்லுவார். ஓஹோ, 4 பேருக்கு முன்னால் செய்து விட்டால் உன்னை அசிங்கமாக பார்ப்பார்கள் என்பதனால. சரிதான். அது இந்த கேவலமான, இந்த ஏளனமான செயலை செய்தால் என் ஊர் மக்கள் என்னை எந்த கண் கொண்டு பார்ப்பார்கள்? என்னுடைய குடும்பத்தினர்கள் என்னை என்ன நினைப்பார்கள்? என்னுடைய மகனை முடித்துக் கொடுத்த இந்த சம்பந்தி என்ன நினைப்பார்? நான் முடித்திருக்கின்ற மனைவியுடைய மச்சான்மார் என்ன நினைப்பார்கள்? என்னுடைய மாமனார் என்ன நினைப்பார்? என்னுடைய மருமகன் என்ன நினைப்பார்? இதை பகிரங்கமாக செய்ய முடியுமா, செய்யக்கூடாது அல்லவா என்றெல்லாம் யோசித்தாய். சரி, அவர்கள் பார்த்தால் உனக்கு ஊத்தியது, அந்த பாவத்தை நீ அவர்களுக்கு முன்னால் செய்யவில்லை. நான் கேட்கிறேன், நானும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நீ என்னை நம்பி இருந்தாயா இல்லையா? சொல். அல்ல, நம்பியிருந்தேன். அவன் பார்க்கிறான் என்பதற்கு செய்யாமல் அந்த பாவத்தை தவிர்ந்த நீ, நானும் பார்க்கிறேன் என்பதற்காக செய்யாமல் இருக்க இருந்துச்சு. ஏன் பண்ண? கேள்வியை குடைந்து கேட்பான். இது ஒரு பாவத்திற்கு கேட்கிற கேள்வி. ஏன் பண்ணின சொல்லு. திரும்ப அல்லாவே பதில் சொல்லுவானா? ஓஹோ, அந்த 4 பேர்லையும் என்னோட சேர்த்து 5 பேர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 4 பேர் பார்க்கிறதுக்காக நீ அந்த பாவத்தை செய்யாம விட்டுட்ட. நான் பார்க்கிறேன் என்பதற்காக நீ உடல். அப்படி என்றால் அந்த 4 பேரை விட நான் உன்னுடைய உள்ளத்துல கேவலமானவனா? ஒரு பைத்தியம் எங்களை பார்க்குதுன்னா நாங்க அதை கணக்கெடுக்க மாட்டோம். ஒரு சின்ன பால் குடிக்கிற புள்ள எங்களை பார்க்குதுன்னா அதனுடைய பார்வையை நாங்க பொருட்படுத்த மாட்டோம். அது கிடக்கு. இந்த மாதிரி அந்த 4 பேரை விட நீ என்ன கேவலமாவா நினைச்ச? அட, நீ அந்த பாவத்தை நான் பார்க்கிறேன் என்பதற்கு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நீ சொர்க்கவாதி அல்லவா? அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா.
மகாமுர் ரப் என்ற அந்த ஸ்தானம் நினைவுக்கு வந்து செய்ய போகின்ற பாவத்தை செய்து விடாமல் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல முடியாது. வாப்போ, தப்பினோம் பிழைத்தோம் என்று நீ ஒதுங்கி இருந்தால் நீ சொர்க்கவாதி அல்ல.